ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் 5th செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீதா இன்னும் மயக்கமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. ஸோ அவர் ஒரு சாரியை கையில் வாங்கிக்கிட்டு அங்கே வராரு. இவர் இப்படி கீதாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு மயக்கம் தெரியுது. அவங்க உடனே எழுந்துட்டு இப்படி வாட்சர் சரி பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் வாட்ச் ஓடலை, இப்போ என்ன மணி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் உடனே மார்னிங் 8:30 ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆயிடுச்சா, சரி அப்போ என்னை தேடி வந்த போலீஸ் எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க கீதா. உடனே கார்த்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே, நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க, சரி ஓகே, நீங்கள் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கீதா. இது கேட்டவுடனே கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்கணும், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஹெல்ப்பாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே இவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் மாதிரியே இருக்கேங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க கீதா. கார்த்திக்கும் தீபாவும் இருக்கிற அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு கார்த்திக்கு. ஆமாம், இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க, அச்சசல் அப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கீதாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ உடனே கார்த்திக் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கடைசியாக அவங்கள கடத்தின்னு போன வரைக்கும் எல்லாத்தையும் நரேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை கேட்குறேன்னு. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் என் கூட தீபா மாதிரி எங்கள் அம்மா முன்னாடி மட்டும் இருந்துட்டு நீங்கள் போனால் போதும், ஸோ தட் எங்கள் அம்மா பொழைச்சிருவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் தீபா மட்டும்தான் ஒரே மருந்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் அவங்க அதெல்லாம் முடியாது, என்னோடய சுச்சுவேஷன் என்னன்னே உங்களுக்கு தெரியாது, ஸோ என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் பாவம் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு. அவங்க கொஞ்சம் கூட இல்லை, முடியவே முடியாது, நான் என் வழியை பார்த்துட்டு போகணும், என்னோடய சுச்சுவேஷனை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, சாரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே அங்கே நின்று பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பும்போது அந்த பில்லையும் செட்டில் பண்ணிவிட்டு அந்த ரிசப்ஷன்லேயே அந்த பேஷண்ட்டுக்கு இந்த காசையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் பாவம் அவங்களுக்கு கையில் காசே இல்லை, மேடம் ப்ளீஸ் இதை மட்டும் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு கார்த்தி. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ட்டு. கார்த்தி அங்கேருந்து கார் எடுத்துன்னு போனோடனே அங்கே ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. இப்போ கார்த்தி இங்கேருந்து தான் கிளம்புறாருன்னா அப்போ கண்டிப்பாக தீபா இங்கே தான் இருக்கா, சரி நம்ம போய் தீபாவை தீர்த்து கட்டிடணும்னு சொல்லிட்டு இவங்க ரிசப்ஷனில் கேட்குறாங்க தீபா எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு நர்ஸு ஒரு செட் ஆஃப் கத்தி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அதுலேருந்து ஒரு கத்தியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. ரிசப்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அந்த கர்நாடகா போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல யாராவது அடிபட்டு சின்ன பொண்ணு ஒரு 20-21 வயசில் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிவிட்டு, ஆமாம் அவங்க பேர் தீபா, அவங்க ஹஸ்பண்ட் தான் கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் ஆனவங்களா, சரி பரவாயில்ல, நாங்கள் ஒரு வாட்டி அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ போலீஸ் அந்த ரூமுக்கு போக போக இவங்களும் பின்பக்கமாக அந்த ரூமை அடைஞ்சிடுறாங்க ஐஸ்வர்யா. ஸோ இப்போ போலீஸ் அங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அந்த ரூம்குள்ளே போகணுன்னு பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் கீதாவும் அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. போலீஸை பார்த்த உடனே அவங்க திருப்பி பயந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இவங்க ஐஸ்வர்யா அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போலீஸ் கரெக்டாக உள்ளே போகிற சமயத்துக்கு ஐஸ்வர்யா அங்கே நிற்க உடனே இவங்க நீங்கள் தான் தீபாவா அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ் ஓகே நாம் தேடி வந்தது இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா தீபாவை பார்க்கவே இல்லை. ஸோ தீபா எங்கே போயிட்டானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே குழப்பத்தில் அந்த ரூமில் நின்றுட்டுருக்காங்க. கட்டிலுக்கு அடியில் கீதா முன்னாடி போட்டுட்டு வந்த அந்த பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ முக்கால்வாசி கார்த்திக் கொடுத்த புடவையை தான் அவங்க கட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் கார்த்தியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்களுக்கு பல்ஸு எல்லாமே ரொம்ப ஹசார்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பிபியும் அதிகமாகிடுது, ஹார்ட் பீட்டும் அதிகமாகிடுது. ஸோ உடனே டாக்டர்ஸ்லாம் ஓடி போய் அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு என்ன ஆகும், ஏன் இப்படி திடீர்னு எல்லோரும் ஓடி போய் எல்லாம் காப்பாற்றுறீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாரு, அவங்களுக்கு திடீர்னு பல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஒரே மெடிசன் தீபா மட்டும்தான். ஏன் இன்னும் தீபா வரவே இல்லை, தீபா வந்தால் தான் அவங்கள உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. உடனே கார்த்திக் எல்லோரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பட் கார்த்தியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. கார்த்திக் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டு ரோட்டில் அப்படியே யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன பண்ணுறது, தீபா வேறு உயிரோடு இருக்கா, கூட்டிகிட்டு வரேன்னு வேறு சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கீதா எங்கேயோ தப்பிச்சிட்டாங்க. போலீஸ் வேறு அங்கே கீதாவை தேடிக்கிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கார்த்தியோட அம்மாவுக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.